சிஎஸ்கே ஐபிஎல் ஆக்ஷன்ல 14.2 கோடி கொடுத்து ஒரு 2 பசங்களை எடுத்தாங்கய்யா. அவ்வளவுதான். ஊரே உட்காந்து கண்ணா பின்னான்னு கலையை ஊத்திட்டு இருக்காங்க சிஎஸ்கேவை. வேஸ்ட். யாருன்னே தெரியாம அன்கேப்டு பிளேயரை எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாம் ப்ரெஷரை தாங்க முடியுமா? அப்புறம் வெறும் 20 லட்சம் 30 லட்சத்துல நீங்க பிளேயரை எடுத்தாதான் ஐடென்டிஃபை பண்ண கணக்கு நீங்க 14.2 கோடி கொடுத்து ஐடென்டிஃபை பண்ணலாம் சொல்லி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பக்கா சொதப்பல். கன்ஃபார்மா லாஸ்ட் பிளேஸ் தான் வரப்போறாங்க. இந்த கார்த்திக் சர்மாக்கு இவ்வளவு காசு குட்டி கொடுக்கறதுக்கு சலீர் அரோரா இன்னொரு பையன் இருக்கான், அவனா எடுத்திருக்கலாம் கம்மி பிரைஸ்லன்னு வேற. எப்பா 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 எவ்வளோடா சாமி தாங்க முடியல. அப்ப உண்மையா இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அந்த பசங்களை எடுத்தது வேஸ்டா? சரி வாங்க நம்ம பாப்போம் இந்த பயவுலிங்க 2 பேரும் ஏன் 14.2 கோடி கொடுத்து சிஎஸ்கே எடுத்திருக்காங்கன்னு. உண்மையாவே இவங்க ஒர்த்து தானா இல்ல வேலைக்கு ஆக மாட்டாங்களா இவங்க எல்லாம் சொல்ற மாதிரின்னு பாப்போம். அப்புறம் கடைசியா இந்த மேல இருக்க பொலமுலகளுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பதிலா சொல்லுவோம். கார்த்திக் சர்மா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃப்ரம் ராஜஸ்தான். 19 வயசு தான் ஆகுது பயவுலிக்கு. லாஸ்ட் இயர் ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச்ல 8 மேட்ச் ஆடி இருக்காரு. 479 ரன் அடிச்சிருக்காரு. 43.5 ஆவரேஜ். இதுல நிறைய ஸ்ட்ராங் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. 3 செஞ்சுரி வேற ஸ்கோர் பண்ணிருக்காப்ல. அடுத்து விஜய் ஹசாரே ட்ரோஃபில லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் கட்டர். 9 மேட்சுக்கு 445 ரன் அடிச்சிருக்காப்ல. அதுவும் 188 ஸ்ட்ரைக் ரேட்ல 55.6 ஆவரேஜ் வச்சிருக்காப்ல. 250 ஸ்கோர் பண்ணிருக்காப்ல. முக்கியமா நம்பர் 4 நம்பர் 5ல வந்து ஆடுறாப்ல. அப்புறம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய T20 ஃபார்மட்டான சாட் முசகலி ட்ரோஃபில 12 மேட்ச்ல 334 ரன் அடிச்சிருக்காப்ல. ஸ்ட்ரைக் ரேட் என்ன தெரியுமா? 163. இதுல ஹைலைட்டான மேட்டர் என்னன்னா 28 சிக்ஸரை வெளுத்துட்டு இருக்காப்ல. பேசிக்கா என்னன்னா பயபுல ஒரு மொரட்டு 6 ஹிட்டர். அது இல்லாம நம்பர் 4 நம்பர் 5ல வந்து பினிஷ் பண்ணக்கூடிய எபிலிட்டி வேற இருக்கு. இது பத்தாதுன்னு லாஸ்ட் 2 இயர்ஸா சிஎஸ்கே உடைய டிராவல் பண்ணிருக்காப்ல. போன வருஷம் ஊர்வில் பட்டேலுக்கு பதிலா பயபுலை தான் எடுத்திருக்கணும். எடுக்க முடியாம மிஸ் ஆகி போன காரணம் பயபுலைக்கு 18 வயசு போன வருஷம் ஆகல. இப்ப 18 வயசு ஆகிருச்சு. அதனாலதான் தூக்கி போட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான மேட்ரு, தீபக் சகர் அகாடமியில தான் இவர் வளர்ந்துருக்காரு. அவர் ரெஃபர் பண்ணி தான் சிஎஸ்கே இவரை எடுத்திருக்காங்க. எஸ்ஆர்எஸ் பாத்தீங்களா எவ்வளவு ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி சலீல் அரோராவை எடுத்துட்டாங்க. 2 கோடிக்கு. கார்த்திக் சர்மாவோட சேம் ப்ரொஃபைல் தான். அவராலையும் காட்டுத்தனமா 6 அடிக்க முடியும். சொதப்பிட்டாங்க சிஎஸ்கேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எஸ்ஆர்எச்சோட ரேடார்லயும் கார்த்திக் சர்மா இருந்திருக்காரு. அவருக்காக ஒரு 11 கோடியை ஒதுக்கினாங்களாம். அதுக்கு மேல போனதால எங்களால வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களோட பவுலிங் கோச்சான வருண் அருணே சொல்லியிருக்காப்ல. உண்மைதான், நான் கூட பார்த்தேன். சலீர் அரோரா போலன்னு போலக்கிறாரு, வேற லெவல் ஹிட்டரு. ஆனா சிஎஸ்கே கார்த்திக் சர்மாவோட லாஸ்ட் 2 இயர்ஸா டிராவல் பண்றாங்க. மேபி சலீல் அரோராவோட கார்த்திக் சர்மா நம்மளோட கண்டிஷனுக்கு நல்லா சூட் ஆகிற பிளேயரா கூட இருக்கலாம். அவரோட இவர்கிட்ட ஏதோ பெஸ்டா பாத்துருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிருக்காங்க போது கண்டிப்பா க்ளோஸ் கோர்ஸ் பாத்துருப்பாங்க. அதனாலதான் ஃபுல் நம்பிக்கை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸே சுத்தமா இல்ல. லிவிங்ஸ்டன் ஹோல்டர் மாதிரியான ஆளுங்களை எடுத்து இந்த பசங்களே எடுத்திருந்தா அவங்க கூட சேர்ந்து பினிஷ் பண்ணிருப்பாங்கன்னு வேற சொல்றாங்க. இப்போ லிவிங்ஸ்டனை கொண்டு வந்திருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? சேப்பா கண்டிஷனுங்க லிவிங்ஸ்டன்லாம் செட்டே ஆக மாட்டாரு. அவரால் ஒரு ரன் அடிக்க முடியாதுங்க. அதுவும் இப்ப 13 கோடிக்கு ஒரு லிவிங்ஸ்டன் போயிருக்காரு. நம்ம அதுக்கு மேல போனா ஒரு 15 கோடியில் அவர் எடுத்திருக்கலாம். 15 கோடி எடுத்திருந்தா சுத்தமா கலை ஊத்திருப்பாங்க. அப்புறம் ஹோல்டருக்கு 9 கோடி வரைக்கும் போனாங்க. மேபி இவங்க 9 கோடி வரைக்கும் ஹோல்டர் போக மாட்டாருன்ற நம்பிக்கையில இருந்திருப்பாங்க. அதனால அதுவும் சொதப்பிக்குச்சு. சிஎஸ்கே இப்போதைக்கு ஒரு ஃபாரின் பினிஷரா ஜாமி ஓட்டனை பாக்குறாங்கன்னு ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க. ஜாமியும் பாத்தீங்கன்னா பிக் பேஸ்டிக்லாம் சூப்பரா கேமை கொண்டு போய் பினிஷ் பண்றாப்புல. அவருக்கு சரியான கேம் டைம் தான் நம்ம தரல. நியாயப்படி பார்த்தா அந்த பயபுல ப்ராப்பர் பினிஷர். இது இல்லாம எம்எஸ்டி வேற இருக்காரு. இவங்க 2 பேரும் பக்காவா கைட் பண்ணி அந்த பசங்களை பினிஷ் பண்ண வைப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மினி ஆக்ஷன்ல ஒரு பயபுல இல்ல, இருக்கிற 1-2 டேலண்ட்ல தான் இந்த 2 பேரையும் புடிச்சு போட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம போன ஆக்ஷன்ல பண்ண பெரும் சொதப்பலால இப்ப மாட்டின்னு முழிக்க வேண்டியதா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் போய் தான் லாஸ்ட் 2 வருஷமா அடி வாங்கிட்டேன்னு முடிவு பண்ணிட்டு சின்ன பசங்களா கொண்டு வந்து இறக்கி சாத்துன்னா இந்த பக்கம் வந்திருக்காங்க. இப்ப எதை பண்ணாலும் குறை சொன்னா என்ன அர்த்தம்? அடுத்து பிரசாத் வீர் ஜடுபாயோட ஜெராக்ஸ் யூபி பிரீமியர் லீக்ல சும்மா வெளுன்னு விழுத்து இருக்காப்ல. இவரோ நம்பர் 4 நம்பர் 5 ஆடக்கூடிய பினிஷர் பேட்ஸ்மேன். ஜடுபாய் மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் வர போட முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்டேட்டவே நமக்கு காலியா இருக்கிற ஜடுபாய் பிளேஸுக்கு இவரை ரீப்ளேஸ் பண்றதுக்காக எடுத்திருக்கீங்க. அதனாலதான் என்ன காசு ஆனாலும் பரவாயில்ல, இந்த பையன்
வேணும்னு ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபில 12 விக்கெட் எடுத்திருக்காப்புல. எக்கானமி என்ன தெரியுமா? 6.45. பேட்டிங்ல 112 ரன். ஸ்ட்ரைக் ரேட் என்ன தெரியுமா? 167. யூபி T20 லீக்ல 10 மேட்ச்க்கு 320 ரன் அடிச்சிருக்காப்புல. 155 ஸ்ட்ரைக் ரேட்ல. பவுலிங்லயும் 8 விக்கெட்ட கழிட்டு இருக்காப்புல. ஜடுபாய் டைப் ஆஃப் ஆல்ரவுண்டர், பினிஷர், முக்கியமா பயங்கரமா சிக்ஸ் அடிக்கிறாப்புல. பவுலிங்ல சூப்பரா தான் போடுறாப்புல. ஆனா பயபுலியோட பேட்டிங் தான் ஹைலைட். அதோ சிக்ஸ் ஹிட்டிங் வர்ற மாதிரி 2 பேரும் எடுத்த முக்கியமான காரணம் நம்பர் 4, நம்பர் 5 பேட்ஸ்மேன். அதோட முக்கியமா பினிஷர், சிக்ஸ் ஹிட்டிங் வர்ற மாதிரி பண்றாங்க. என்ன ஆனாலும் இந்த 2 பேரை நம்ம எடுத்தே ஆகணும். இவங்க தான் நம்ம ஃபியூச்சர்ன்றதுல கிளியரா போய் சிஎஸ்கே தூக்கின்னு வந்திருக்காங்க. ஒருவேளை இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி கார்த்திக் சர்மா சொதப்பனா கூட நமக்கு சஃப்ராஸ் கான் பேக்கப்காக இருக்கிறாரு. இதுல வேற ஊரில் பட்டேலுக்கே பிளேயிங் லெவல்ல இடம் சுத்தமா இல்ல சஃப்ராஸ் கான விட தூக்கின்னு வந்திருக்காங்கன்றாங்க. ஏயா ஊரில் பட்டேல், ருத்ராஜ் கெய்க்வாட், சாம்சங், ஆயுஷ் மாத்ரே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு அவர் ஒரு பேக்கப். டவால் பிரேவிஸ், கார்த்திக் சர்மா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு நம்ம சஃப்ராஸ் கான் ஒரு பேக்கப். ஏன் 12 பிளேயரோ இல்ல 13 பிளேயரை மட்டும்தான் எடுக்கணுமா என்ன? ஒரு டீம்ல மொத்தமா 25 பேரை எடுக்கலாம். 25 பேர்ல நல்ல நல்ல பேட்ஸ்மேன் வாங்கி போறதுல என்ன தப்பு சொல்லுங்க? இல்ல பீடா புலம்புறாரு, எதுக்கு இவரே அங்க ஆட போறாரு, இவர் இங்க ஆட போறாரு. அன்டெஸ்டட் பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத பசங்களுக்கு 14.2 கோடி கொடுத்து எப்படி எடுப்பீங்கன்னு பீடா கேக்குறாப்ல. ஏன் சார் 2019 பஞ்சாபோட ஆக்ஷன்ல நீங்க தான் டேபிள்ல உட்காந்தீங்க. அப்போ வருண் சக்கரவர்த்தி யாருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அப்போ நீங்க 8 கோடியோ என்னமோ கொடுத்து எடுத்தீங்க நான் நினைக்கிறேன். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பையனுக்கு 8 கோடி எப்படி கொடுத்தீங்க? பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்த்து தானே கொடுத்துருக்கீங்க. அதானே இதோ ஹர்திக் பாண்டியா, பும்ரா மாதிரி வெறும் 20 கோடி 30 கோடிக்கு கொண்டு வந்து அந்த பிளேயர் இப்ப பயங்கரமா பண்ணி பேரால் ஆனாதான் நீங்க பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதா கணக்கு. இப்படி 14.2 கோடி கொடுத்து வாங்கினீங்கன்னா அதெல்லாம் ஐடென்டிஃபை கணக்குல வராதுன்னு சொல்றாங்க. அது நடந்து 10 வருஷம் ஆக போகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் தவிர வேற எந்த டீம் கிட்ட ஸ்கவுட்டிங் இருந்ததுன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஆனா இன்னைக்கு எப்படியா எல்லா டீமும் ஸ்கவுட்டிங் வச்சிருக்காங்க. எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பாக்குறாங்க. என்னையா நீங்க பேசுறீங்க? சில ஜெனூன் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வருத்தப்படுறாங்க. சிஎஸ்கே கிட்ட டெத் ஓவர்ஸ் போட ஆள் இல்ல, அண்ட் பினிஷ் பண்ணவும் ஆள் இல்லன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் சொல்றது கரெக்ட் தான். உண்மையாவே டெத் பவுலர்ஸ் போட ஆள் இல்ல. ஏன்னா நேதன் எல்லிஸோட டெத் பவுலிங் இப்ப சிரிக்குது பிபிஎல். ஆக்ஷன் இதோட பெஸ்டா பண்ணிருக்கலாமா? கண்டிப்பா பண்ணிருக்கலாம். இந்த டீமை கப்பு அடிக்குமா? அடிக்கிறது கஷ்டம் தான். ஆனா ஏதோ சிறுபொடியெல்லாம் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் போகாம இப்பதான் கேம் சேஞ்ச் பண்ணி வராங்க சிஎஸ்கே. இதுல ஏதாவது குறை சொல்லி திருப்பியும் பழையபடி போயிடுவாங்களோட தர்வு தான் நமக்கு அதிகமா இருக்கு. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் விஜய் சங்கர், லிவிங்ஸ்டன், அப்புறம் வேலைக்கே ஆவாதன்னு 4 பேரை புடிச்சு போட்டு வந்தாங்க. சூப்பர் டீம்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வன்ம சிஎஸ்கே மேல நிறைய பேரு அப்படி இப்படின்னு கலையை ஊத்துறாங்க. எதையும் கண்டுக்காதீங்க. கண்டிப்பா இந்த பசங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புவோம். மேபி சொதப்புனா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. சின்ன பசங்களை எடுத்தோம், ட்ரை பண்ணோம், சொதப்பிட்டோம்னு சொல்லிட்டு கரெக்டான காம்பினேஷனை அடுத்த வருஷம் கொண்டு வருவாங்க. டீம் ஒண்ணு அவ்வளவு மோசமா இருக்கிற மாதிரி தெரியல. நல்லா தான் இருக்கு. என்னத்தையாவது ஒரு காம்பினேஷன் செட் பண்ணி ஒரு 11 எடுத்தாங்கன்னா வின் பண்ணுவோம் நம்புவோம். ஏதேதோ உளறி வச்சுட்டேன். கரெக்டா தான் நான் பேசுவேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணி தப்பா பேசியிருந்தா சரி பண்ணிட்டு போங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.